திமுக கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கும் நிலையில் திமுக வேட்பாளர் நேர்காணல் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நேர்காணல் பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் யாழினி இணைகிறார். யாழினி, விவரங்கள். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனுக்கள் அளித்தவர்களிடம் திமுக தலைவர் மற்றும் முதலமைச்சராகிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேர்காணலை தற்போது நடத்தி வருகிறார். இந்த நேர்காணலின் போது தொகுதி நிலவரம் மற்றும் அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்புகள் குறித்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டறிய உள்ளார். திமுக சார்பில் மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 2984 விருப்ப மனுக்கள் என்பது அளிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று வேட்பாளர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான நேர்காணல் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலில் அந்தந்த நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே கலந்து கொள்ள வேண்டும் என ஏற்கனவே திமுக தலைமை கழகம் என்பது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் வேட்பு மனுக்கள் அளிப்பவர்கள் தங்களின் ஆதரவாளர்களையோ பரிந்துரையாளர்களையோ அழைத்து வரக்கூடாது எனவும் ஒரு உத்தரவும் என்பதும் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நேர்காணல் என்பது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த நேர்காணலில் முதலில் கன்னியாகுமரி தொகுதியிலிருந்து நேர்காணலை முதலமைச்சர் ஆரம்பித்திருக்கிறார். அடுத்தபடியாக தருமபுரி, கடலூர், ஈரோடு தொகுதிகளுக்கான நேர்காணல் என்பதும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகுதிகளில் மாவட்ட வாரியாக செயலாளர்கள் மற்றும் அந்த தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்கள் அனைவரையும் ஒரே நேரத்தில் சென்று சந்தித்து கருத்துக்களை முதலமைச்சர் கேட்டு வருகிறார். இந்த தேர்தலில் ஏற்கனவே விருப்ப மனு அளித்தவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களை ஒவ்வொருவராக அழைத்து முதலமைச்சர் தற்போது நேர்காணலை நடத்தி வருகிறார். தங்கள் விவரங்களுக்கு நன்றி யாழினி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.